ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லோரும் சிக்கன், மட்டன், ஃபிஷ் அது மாதிரி எடுப்பீங்க. நாங்கள் வந்து நேரத்தை எடுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு வந்து இப்போது லஞ்சு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னதுன்னா வெஜ் பிரியாணி. என்னம்மா? வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவும் வரோம். வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேனா, அப்போ அதான் கண்ணு எரியுது. ஓகே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தலைவாணி என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ மனிசே போவிழ்த்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. நம்ம ஒவ்வொரு காயா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டேன். அப்பா சரி. இப்போ வந்துட்டு தக்காளி, நான் வந்து அன்னைக்கு வெஜ் பிரியாணி போட்டிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து ரொம்ப காயெல்லாம் சேர்க்க மாட்டோம். இங்கே பாருங்கள், என்னோட கொண்டை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போட்டு எப்படி இருக்கும் இருக்கு. எனக்கே சிரிப்பாக வருது. ஃபோனில் ஒரு அக்கா வந்து ஒரு சேனல் பார்ப்பேன் நான். அவங்க வந்து நல்லா மோட்டிவாக நல்லா பேசுவாங்களா, ஸோ அது மாதிரி கொண்டை அவங்க போட்டிருந்தாங்க. அது யாரோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல, கொண்டை எப்படி போடுறதுன்னு போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த கொண்டையை வந்து போட்டு காமிச்சாங்க. அது மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு, ஆனால் அவங்க வந்து இப்படி பூ மாதிரி விரிச்சு விட்டுருந்தாங்க. அது மாதிரிலாம் நான் பண்ணல. இப்போ வந்து டைம் ஆகிடும், டைமாக சமையல் பண்ணணும். சரி, இன்னும் எனக்கு இந்த கோல்டு வேற விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எரிச்சலாகவும் இருக்குது எனக்கு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு தான் சஷ்டி லாஸ்ட்டு. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், சரியா? நான் இருக்க போகிறேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். என் புருஷன் வந்து விரதம் இருப்பாங்க 3 நாள் அப்படி விரதம் இருப்பாங்க. இந்த தடவை வந்து 1 டே மட்டும் இருவாங்க. சரி, நான் போன தடவை சஷ்டி வரையில் என்னால் இருக்க முடியல. சரி, இந்த தடவை இருப்போம் அப்படின்ட்டு ஒரு பிளான். அதுதான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு வெஜ் எடுத்துட்டோம். நாளைக்கு ஒரு நாள். ஓகே, நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணும்போது பார்ப்போம். சரி, நம்ம வந்து கட் பண்ணலாமா வைக்கிறதுக்கு? இதெல்லாம் வைக்க முடியும். குக்கரில் தான் எனக்கு வைக்க தெரியும், ஸோ அதனால் குக்கர்லேயே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். நெய் ஊற்றுவேன், எங்கள் பாட்டிக்கு பிடிக்காது, அதனால் நெய் இல்லாமல் எண்ணெய் மட்டும் ஊற்றிப்போம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லுங்கள், சரியா? கமெண்டே பண்ண மாட்டீங்க. இன்னைக்கும் பிரியாணி இலையெல்லாம் வாங்க மாட்டாச்சு. என்ன சொல்றது? சரி, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுவோமா? எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடியே நான் வந்து போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை. அதுதான் இன்னைக்கு நம்ம சண்டே சமையல். ஓகேவா? வாங்க, வெங்காயம் போட்டுப்போம். ஏன்னா என்கிட்ட பிரியாணி அந்த இலையெல்லாம் இல்லை. இன்னும் நாங்கள் சரக்குலாம் வாங்க போகல கடைக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிப்போம், சரியா? இப்போ தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க. வெங்காயம் உப்பு போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிப்போம், சரியா? இந்த 2-3 நாளாகவே நான் சமையல் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? வேறு வீடியோ எனக்கு இல்லை. இது வதங்கட்டும் நல்லா. ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது வதங்கவும் அதுக்கப்புறம் தக்காளி, தயிர், பொடி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுருவோம், சரியா? இந்த 2-3 நாளாகவே நான் வந்துட்டு ஒரே
சமையல் பண்ணுறது இல்லை எதுனா பேசிகிட்டே இருக்கேன். வெளில போனால் நான் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரியா? இன்னும் நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு கேங்காக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்ல விஷயந்தான். உங்களையும் நம்பி அதே மாதிரி எங்களையும் நம்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு எதுவும் இல்லை. எப்போ சொல்கிறேன் அப்படின்றது தெரியல. நாங்கள் எல்லோரும் மொத்தமாக பிளான் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரியா? சரி வாங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா ரெட்டிஷாக இருக்கா. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. பொடி எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. பிரியாணி பொடி அப்புறம் மிளகா பொடி எல்லாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துப்போம். ஓகே, அப்போ தான் காரம் இருந்தாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் காய்கறியை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு பார்ப்போம். வாங்க, எல்லாமே பொடியெலாம் போட்டு தண்ணியெலாம் அளவாக ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எப்படி வந்திருக்குன்ட்டு. தண்ணிலாம் வெளியில் வருது. எல்லாம் ஒன்றும் போடலை. ஓப்பன் பண்ணுவோமா? வா, கரண்டி காணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். அரிசியுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தான் செக் பண்ணேன். வாங்க அரிசியை போட்டுட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போடுவோம். சரியா? போடலாமா? அரிசியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பிரியாணி அப்புறம் இந்த வெஜ் பிரியாணி எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது. இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு தடுமை வேற பிடிச்சிருக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் பாட்டி போய் ஒரு 10 நாளாக எங்கள் அம்மா வீட்டில் போயிருந்தாங்கன்னா, எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அப்போ நான் தானே வைக்கணும். ஸோ அப்போ வச்சு பழகியாச்சு. அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். பட் ஆனால் நான் கடைக்கு அங்கே எங்கேயா போகிறதுனால அவ்வளோவா சமையல்லாம் நான் பண்ண மாட்டேன். உள்ள பாப்பா வேற எப்போ ரெடி ஆகும்னு கேட்டுகிட்டே இருக்கான். என்னமோ சாப்பிட்டு தள்ளுறேன். இப்போ ஃபுல்லாக அவள் சாப்பிடவே மாட்டான். அவளுக்குமே உடம்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வருது. அவளுமே சாப்பிடவே மாட்டிக்கா. சரி, இதை வந்து நம்ம ஈக்குவலாக இது பண்ணி விட்டுப்போம். இதில் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டி சாப்பிடாதுன்றதுனால நான் நெய்யெல்லாம் ஊற்றலை. புதினா கொத்தமல்லி போடுவோம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கையிலே பிச்சு உள்ளே போட்டு வேர்க்க வேற செய்யுது. இதில் தடுமை வேற பிடிச்சிருக்கு. ஸோ சேட். போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பாப்பாவுக்கு வெந்நீர் போட்டிருக்கு. அவளை போய் நான் குளிக்க வைக்க போகிறேன். பாய். இன்னும் ரெடி ஆகவும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்ப்போம். சரியா? உருளைக்கிழங்கு இன்னும் ஃப்ரை பண்ணணும். அவளை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்புக்கிட்டலாம் ஒரு மாதிரி கசகசன்னு கிடந்துச்சு. அதையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு விசில் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் அவங்க அப்பா தான் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இப்போ போய் பாப்பாவை குளிக்க வைக்க போகிறேன். குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியை வந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகேவா? வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், மேடம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? இது என்னது துண்டு வச்சிருக்க தலையில? முடி அவளுக்கு. அது அவளோட முடியும் இல்லையா? நிறைய வளர்ந்துருச்சா? குளிச்சுட்டு வந்து தலையை உடஞ்சிக்கிட்டு இருக்கா. அது அவளோட சடையம் இல்லையா? பின்னாடி போட்டுக்கோங்க. சரி, சாப்பிடுமா? சாப்பிட்டு தூங்கலாமா? தூங்குவோம், அப்பதானே நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட போகிறோம். வாங்க பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தட்டில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பார்ப்போமா?
பாப்பாக்கு தான் சாப்பாடு விட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். வெஜ் பிரியாணி ரெடி. ஓகே, சாப்பாடு வைப்போம் பாப்பாக்கு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உருளைக்கிழங்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்போதான் ரெடி ஆயிருக்கு. அதுவும் கொஞ்சம் வச்சுப்போம். உருளைக்கிழங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாவும் நல்லா சாப்பிடுவா. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச். அவ்வளோதான் guys, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். எதுக்கு சவுண்டு? சரி, இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, டாடா பாய். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.